இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நம்மளோட புதிய துறை, இந்த துறை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. சிஇசிஆர்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய துறையிலேருந்து எந்த ஒரு தேர்வுமே இல்லாமல் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. இதுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா 1,13,720 வந்து சம்பளம் இருக்குதுங்க. லாஸ்ட் டேட்டு 31/12/2024 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கெல்லாம் ஃபீஸ் இல்லாமல் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் ஊரில் அதுவும் நம்ம நியர்பையில் அதிகாரி லெவல் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படி ஒரு அருமையான துறையிலேருந்து இந்த ஜாப் கொடுத்துருக்காங்க. 38 மாவட்ட ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். சரி, இந்த வேலை வாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துடக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் இதற்கான அஃபிஷியலாக வந்துடக்கூடிய நோட்டிஃபிகேஷன். வேலை வாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காரைக்குடியில் இருக்கக்கூடிய கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், CSIRன்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து தான் நமக்கான வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் என்ன கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம். டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக. எடுத்த உடனே சயின்டிஸ்ட் அப்படின்ற கேட்டகரியில் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு கேட்டகரி வைஸுமே நமக்கான வேக்கன்சிஸ் இருக்குது. அதாவது UR, EWS, OPC, SC, STன்னு சொல்லிட்டு எல்லா கேட்டகரியிலுமே நம்ம வேக்கன்ட் இருக்குது. டோட்டலாக 28 காலி பண்டம். இதற்கான பே ஸ்கேல் பார்த்திங்கன்னா லெவல் 11ங்க. 11ஆவது லெவல் சேலரி அப்படிங்கும்போது உங்களுக்கு பேசிக் பே வந்து எவ்வளோ வரும்னா 1,13,720 டோட்டலாக அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரியாக வரும். ஸோ இதில் எல்லாமே பேசிக் பே, DA, HRA, TA, ட்ராவல் அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து இதற்கான அப்பர் ஏஜ் லிமிட் 18 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அஸ் பர் த கவர்மெண்ட் ரூல் படி உங்களுக்கு இருக்குது. ஸோ இதுலேயுமே 5 போஸ்ட் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஜென்ரல் கேட்டகரி அஸ் யூஷுவல் நம்ம OPC அப்படின்னா 3 வருஷம், SC, ST அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதற்கான எசென்ஷியல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நம்ம பார்த்துடலாம். எதுலலாம் நீங்கள் வந்து R&D பண்ணியிருந்தால் இந்த வேலை வாய்ப்புக்கு எலிஜிபிள், ஜாப் ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லாமே இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இதோட நீங்கள் ரேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு கேட்டகரி வைஸும் ஏஜ் லிமிட் இருக்கும், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் தனியாக இருக்கும். அதே மாதிரி டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க. ஜாப் ரெக்யர்மெண்ட்ஸ் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொன்றையும் நீங்கள் தனியாக வந்து ரீட் பண்ணிக்கோங்க. உங்கள் கேட்டகரிக்கு என்ன வந்து சூட்டபுளாக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் அந்த பதவிக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இதில் முக்கியமாக பெனிஃபிட்ஸ் அண்டர் கவுன்சில் கவுண்டர்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் டு த கேண்டிடேட்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது வயது வரம்பு பார்த்தாச்சு, சம்பளம் பார்த்தாச்சு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தாச்சு. இது எல்லாமே எனக்கு சூட் ஆகுது, நான் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். CECRI.RES.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். 27/11/2024 அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுது. 31/12/2024 நைட்டு 12 மணி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். முக்கியமாக இதுக்கு வந்து ஃபீஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா 500 வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் பே பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் SC, ST, PWD, உமன்ஸ், CSRI எம்ப்ளாயிஸ் இவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஜென்ரல் கேட்டகரியில் வரக்கூடிய மெயில் கேண்டிடேட்ஸ் மட்டும் 500 நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களாம் நீங்கள் ஆன்லைன்லேயே கூட பே பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சிம்பிள் தான், எந்த ஒரு பெரிய இஷ்யூவும் கிடையாது. நீங்கள் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு உடனே அப்ளை பண்ணிக்கலாம். வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை விட ரீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே எலிஜிபிலிட்டி இருக்குது, சூட் ஆகுது அப்படின்னா ஜாப் நேச்சரோட படிச்சுட்டு நீங்கள் நேரடியாக ஆன்லைனில் போய்ட்டு அப்ளை பண்ணி